இனிய குருமாக்களே, அவையிலே இருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். டாக்டர் போல் அவர்கள் ஒரு சிறுவனுடைய சோகக்கதையை சொல்லி சொன்னார்கள். அந்த சோகக்கதைக்கு மூல காரணம் மூல காரணமான விடை இந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதை நினைத்து சொன்னாலும் தெரியவில்லை. இந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதான் மது போதையினால் ஏற்படுகின்ற அனர்த்தம், துயரம் பொல்லாதது, தாங்க முடியாது. அத்தகைய ஒரு விடயத்தை எடுத்துத்தான் இந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு வரும்போது சில செய்திகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு பெருமான் அவதரித்த புனிதமான நாளை நினைவூட்டும் வகையிலே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெருவிழாவாக ஜூபிலி செலிப்ரேஷன் நடத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறை ரோம் வத்திக்கான் திருச்சபையினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகெங்குமுள்ள கத்தோலிக்க மக்களிடையே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் திருச்சபைகளினால் திட்டம் அமல்படுத்தப்பட்டு இப்பொழுது நாங்களும் அந்த விழாவில் தான் இந்த புத்தக வெளியீடும் இடம்பெறும் என்பதை நினைவு கொள்ள விரும்புகிறேன். அவ்வகையிலே 2024 மார்கழி மாதம் முதல் 2025 மார்கழி மாதம் வரையிலான ஓராண்டு காலத்தை இவ்வாண்டு உலகமெல்லாம் இயேசு பெருமான் நினைவாக இவ்விழா கொண்டாடப்படுகிறது. அதில் நாங்களும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நூலுக்கு வருகின்றேன். வணக்கத்துக்குரிய அருள் திரு வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் 1990களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கத்தோலிக்க துறையிலே, கத்தோலிக்க கல்வித்துறையிலே விரிவுரையாளராக இருந்த போது நான் அவரை அறிவேன். இந்து நாரிய துறையினுடைய விரிவுரையாளராக இருந்த காலகட்டம் அது. சென்ற சனிக்கிழமை அவரை நான் மொன்றியலிலே இதே போன்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே சந்தித்தேன். அவரும் அந்த மேடையிலே பேசினார்கள். அவரை பார்த்தால் அவர் ஆற்றிய சேவைகள் இவரா ஆற்றினார் என்று ஒரு வியப்பு நமக்கு ஏற்படும். ஏன் கூறுகிறேன் என்றால், நமக்கு தெரியும் 2009க்கு பிறகு நமது தேசம், நமது தாயகம் அரசினாலும் அவர்களுடைய சூத்திரதாரிகளாலும் எமது இளைய சமுதாயம் எவ்வாறு கொடூரமாக அளிக்கப்பட்டது என்பதும், அதற்கு அப்பால் உயிர் தப்பிய பிள்ளைகளை எவ்வாறு நாசமாக்கலாம் என்பதிலும் பலர் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூறுவது புரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமான சதி திட்டம் போதை வஸ்து. எங்கும் வாங்கலாம், எங்கும் பெறலாம். அதற்கு யார் காரணம்? நாட்டை ஆள்வதுதான் காரணம். அது நாட்டில் கிடைக்கக்கூடாது. ஆனால் கடை வீதிக்கு வீதை அவற்றை பெறக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் துப்பாக்கி கலாச்சாரம் முடிந்து போதை வஸ்து கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் சீரழிந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த இளைஞர்களை எங்களுடைய வின்சென்ட் பேட்ரிக் அவர்கள் அணுகி அவர்களை நெறிப்படுத்தியவர், அவர்களை ஆளாக்கியவர், உருவாக்கியவர், அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்தவர் என்று சொல்லலாம். அந்த பணி மிக மகத்தானது. வின்சென்ட் பேட்ரிக் அவர்கள் மன்னாரில் திருப்புமுனை என்ற உடவள திட்டத்தை உருவாக்கி 25 ஆண்டுகள் அரும்பெரும் பணிகளை தமிழ் சமுதாயத்திற்கு ஆற்றியுள்ளார். போதைப்பொருள் பாவனை மற்றும் குடிப்பழக்கம் என்பவற்றுக்கு
அடிமையாகி தமது பொன்னான இளமை காலத்தை சீரழித்த 1000க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களை அழைத்து அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கிய பெருமானிவர் இப்புனித சேவையாளர் வின்சென்ட் பேட்ரிக் ஆட்களார் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அவருக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இத்தகைய சேவைகள் மக்களாலும் அரச மட்டத்தினாலும் அறியப்பட்டுள்ளது. இதனால் அவரது சேவை யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டத்திலும் பெரிதும் தேவைப்படும் நிலைமை உள்ளது. இப்போது அந்த தேவையை உணர்ந்து வட மாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் உதவியோடு அரச உதவியுடன் தென்மராட்சியிலே, உங்களுக்கு தெரியும் செம்மியன் பற்றி, அந்த இடத்தில் 10 ஏக்கர் நிலம் நிலம் காட்டு பகுதியாக புறப்பட்டு அங்கு மகிழ்ச்சியாக என்ற வளாகத்தை அமைத்து போதைப்பொருள் பாவனைக்கு அடிமைகளாகி சீரழிந்து வரும் தமிழ் இளைஞர் சமூகத்தை நல்வழிப்படுத்தும் பாரிய திட்டத்தை உருவாக்கி அதனை செயற்படுத்தும் வழிவகைகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற செய்தியையும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இத்தகைய சமூக சீர்திருத்த திட்டத்தின் அடிப்படையில் போதைப்பொருள் மற்றும் மதப்பழக்கம் என்பவற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவர்களாகவே வாசித்து தம்மை திருத்திக் கொள்கின்ற வகையிலே இப்படியான ஒரு புத்தகம், இதுதான் புத்தகம். இது நீங்கள் நினைக்கலாம் ஏன் சுருட்டுகிறீர்கள்? அப்படியானவர்களிடம் புத்தகம் கொடுத்தால் பெரிய புத்தகம் கொடுத்தால் வீசி போட்டு போடுவார்கள். குறைந்தபட்சம் கையில் சுருட்டி என்றாலும் கொண்டு போவார்கள். கொண்டு போய் அழகான படம் என்னென்று பார்ப்பார்கள். இங்கே கேமராவிலே சிறுவர்களுக்கு பாட புத்தகம் தயாரித்ததிலே நானும் என் மனைவியும் பங்கு பெற்றிருக்கின்றோம். சிறுவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் புத்தகம் எழுதுவோமோ அதே பாணியிலே ஐயா எங்களுடைய வணக்கத்துக்குரிய வின்சென்ட் அவர்கள் இந்த புத்தகத்தை பார்த்தால் இப்படிதான் புத்தகம். இந்த புத்தகத்தை நான் பார்த்த உடனே ஏதோ பெரிய புத்தகம் வரும்போது யோசிச்சேன். அந்த பெரிய புத்தகத்தை விட இந்த சுருட்டுகின்ற புத்தகம் அவருடைய மனதை இப்படித்தான் செய்யும். எதை கொடுத்தாலும் சுருட்டித்தான் வைப்பார்கள், சுருட்டி வீசுவார்கள். ஆனால் இது வீச மாட்டார், அழகா இருக்கு. கொண்டு போய் போதை தெளிந்து இருக்கின்ற வேளையிலே இதை புரட்டி பார்க்கக்கூடியதாக இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கின்றார். பாராட்டுக்கள் ஐயா. இது தயாரித்தார்கள். நான் நினைத்தேன் அவர் ஒரு உளவியல் அறிஞர். அவர்களுடைய உளவியலை அறிந்து இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். இந்த உளவியலுக்கு மருந்தாக புத்தக வடிவமும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன இப்படி ஒரு புத்தகம் பெரிய வெளியீடு அல்ல, இது மகா பெரிய புத்தகம். நான் பாருங்க. ஆக 20 பக்கம் தான் கணக்கு. சிறுவர்களுக்கு 3ஆம் 4ஆம் வகுப்பு கீழே உள்ள மாணவர்களுக்கு பாட புத்தகம் போல இருக்கும், படமும் இருக்கணும். உண்மையிலே இந்த உளவியலை நீங்கள் உங்களுடைய 25 ஆண்டு காலத்திலே மாணவர்கள் அந்த இளைஞர்களுக்கு அவர்களை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு சொல்ல வேண்டும், எவ்வாறு வார்த்தை என்ற மருந்தை கொடுக்க வேண்டும் என்ற அனுபவத்தை பெற்றுத்தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று எனக்கு படுகிறது. உண்மையும் அதுதான். நானே புத்தகத்தை பார்த்துட்டு இதான் பெரிய புத்தகம் யோசிச்சேன். திறந்து படிக்கின்ற பொழுது புத்தகத்தோடு அனுபவம் உள்ளபடினாலும் மாணவர்களை பற்றி அறிந்த தன்மையினாலும், சாதாரண மாணவர்கள் அறிந்த தன்மையினாலும், ஆனால் அவருடைய மாணவர்கள் எனக்கு தெரியாது. அவர் அறிந்த மாணவர்கள், அவர் அறிந்த சீடர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நான் கற்பனையில் யோசித்து இத்தகைய அரிய மருந்தாக இந்த நூலை ஆக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஐயா. இந்த பிடியல் என்ற அழகான புத்தகம். மற்ற இந்த முன்னூலுக்கு உள்ள போகும்போது நான் புத்தகத்தை சுருட்டி காட்டினேன். இப்போ நான் முன்னும் பின்னுமா காட்ட போறேன். பாருங்கள், அழகான புத்தகம்.
ஆறு கையில் கொடுத்தால் வீசாய் வீசாய். விடியலுக்கு ஏற்ற வகையிலே இருளிலிருந்து வெளியில் வருகின்ற அந்த காட்சியை போட்டிருக்கின்றார். அருமையான உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இந்த அட்டை படம் இருக்கிறது. உங்கள் கையில் வரும் பாருங்கள். நீங்களும் சுருட்டி வைக்க தேவையில்லை. சரி, எனக்கு இந்த சுருட்டுதல் விஷயம் இருக்குது. ஏனென்றால் பத்திரமா கொண்டு போவார், வீட்டு கொண்டு போவார். சரிதான், அது யோசித்துதான் செய்திருக்கிறேன். என்ன அப்படியான ஆக்கள் தான் செய்வார்கள். என்ன ஆனால் சுருட்டி போட்டு பார்ப்பா அழகா இருக்கிறது, பிசக்கூடாது. இப்படி கையிலே கொண்டு போவார்கள். கொண்டு போய் என்ன இருக்குன்னு புரட்டி பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு விஷயம் புரியும் என்று கூறிவிட்டு பின்ன அட்டையை பார்க்கின்றேன். பின்ன அட்டையிலே இருப்பதை நான்